Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பாக்கிய பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த லோகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற வாழ்ந்து கொள்கின்ற முஃமினான் முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பண்புகளை தன்னுடைய பெயராக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். தன்னுடைய பண்பு என்னென்ன இருக்கிறதோ அந்த பண்புகள், குறிப்பாக அளவற்ற அருளாளன், ஈரற்ற அன்புடையோன், பெரும் கொடையாளன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள், சங்கை மிக்கவன், கண்ணியமானவன், மன்னிக்கக்கூடியவன் என்று பல பெயரில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயரை அல்லாஹ் தஆலா பெயராகவே சூட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன பெயரை அல்லாஹ் தஆலா சொன்னானோ அதுக்கு தகுந்தவாறு அல்லாஹ்வோட பண்பு அப்படிதான் இருக்கும். அந்த வரிசையில அல்லாஹ் தஆலா தன்னுடைய இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னா அர் ரஸாக். ரஸாக் சொன்னா உணவளிப்பவன், ரிஸ்கை தரக்கூடியவன். உண்மையில சொல்ல போனா 100க்கு 100 அல்லாஹ் தஆலா அவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த பெயர். எல்லா பேரும் அப்படிதான். ஆனா ரஸாக் இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அதாவது அல்லாஹ்வுடைய படைப்புக்கு என்ன செய்யறான், ரிஸ்க் தரக்கூடியவன். இந்த ரிஸ்க் என்பது எப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய வசம் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இந்த உலகத்துல எந்த ஒரு படைப்பும் சரி அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இல்லாமல் பூமியில வாழ முடியாது. அல்லாஹ் தஆலா எல்லா ரிஸ்க்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த ரிஸ்க் என்பது எப்படி சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். சிலருக்கு கூடுதலாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். அந்த ரிஸ்க் இல்லாம இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா அவருடைய யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை அறிந்து அல்லாஹ் செய்றான். ரிஸ்க் தரக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் பாருங்க, முன்பு ஓதிய ஆயத்துல வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியில அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிக்க பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த ஒரு ஜீவராசியும் இல்லை நல்லா சொல்லி காட்டுறான். எல்லா ஜீவராசிக்கும் சரி, மனிதன், பறவை, விலங்கினங்கள், மீனினங்கள், புழு பூச்சிகள், செடிகள், மரங்கள் எல்லாமே எதுவெல்லாம் இந்த உலகத்துல உயிரோடு இருக்குமோ அந்த உயிரோடு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிக்க அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றான். அப்ப அந்த ரிஸ்க் பொறுப்பு அல்லாஹ் தஆலா தன் வசம் அல்லாஹ் வச்சிருக்கிறான்.
அப்ப எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த உலகத்துல சில பேருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சில காலங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் தர பொறுப்பு அல்லாஹ் கொடுத்துறான் சில பேருக்கு. ஒரு உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, இப்ப ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறாங்க, அவனை சம்பாதிக்கிறாரு. சம்பாதிச்சு சொன்னா அவருக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, சம்பாதித்து தன் குடும்பத்துக்கு தேவை ரிஸ்க தராது அவரு. அப்ப எப்படி தராரு சொன்னா, அவங்க என்ன நினைக்கிறாரு, நான் சம்பாதிக்க சொன்ன குடும்பம் பட்டி போயிடும். அவங்க செய்வாங்க, நான் இல்ல சொன்ன குடும்பம் சாப்பிடாது. என்ன செய்யறாங்க, இவ்வாறு அந்த ரிஸ்கை தன் வசமே வைத்துள்ளதாக எண்ணிக்கொண்டு அந்த நபர் வாழ்வாரு. திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் மௌத்தாயிருவாரு. உதாரணம் சொல்றேன். இப்ப என்ன தெரியுமா, அவர் மௌத்தாயிருவாரு. ஆனா என்ன செய்வாங்க, அந்த மக்கள் அந்த குடும்பம் ரிஸ்க் அவங்களுக்கு ரிஸ்க் அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருப்பான். அப்ப ரிஸ்க் யார் கையில இருக்கு, அல்லாஹ் தஆலா சில பேர் அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சிருக்கலாம். இப்ப தற்காலிகமாக கொடுத்தாலும் சோதிக்கிறான். இப்படிதான் சில பேர் எப்படி சொன்னா, சில கம்பெனி நடத்துவாங்க, நிறுவனங்கள் வச்சிருப்பாங்க, கடையோ கம்பெனியோ வச்சிருப்பாங்க. அவங்க கீழே பாத்தீங்கன்னு சொன்னா சில தொழிலாளிகள் இருப்பாங்க, சில வேலை செய்வாங்க. அந்த முதலாளி எப்படி சொன்ன என்ன செய்வாரு, அவர் அவங்க தேவை சம்பளத்தை கொடுப்பா எல்லாம் செய்வாரு. இப்ப அவர் நினைப்பாரு என்ன தெரியுமா, நாம் இந்த கம்பெனியை மூடி விட்டால் இவங்க நிலைமை என்ன ஆகும் நினைப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கடையோ அந்த கம்பெனி என்ன நஷ்டமாயிடும், எல்லாம் பாதிக்கப்பட்டுடும். ஆனாலும் எப்படி தெரியுமா, அந்த மக்களுக்கு ரிஸ்க் என்ன செய்வாங்க, அவங்க சேரும். அப்ப எப்படின்னு பார்த்தா இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறா, ரிஸ்க் என்பது யார் வசம் இல்ல, அது என் வசம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என் வசம் தான் ஒவ்வொரு மனிதர்களும் சரி. அப்ப என்ன சொன்னா, சிலருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய பொறுப்புல என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா கொடுத்து அல்லாஹ் சோதிச்சு பார்க்கறான். முழுசாக கொடுக்க மாட்டேன் யாருக்குமே, கொஞ்சம் கொடுத்து வைப்பான். நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபரை நீங்க ரிஸ்கை தருமாறு அல்லாஹ் தஆலா பொறுப்பு கொடுப்பான். ரிஸ்க் தருவது யாரு, அல்லாஹ் தான். இதுதான் ஆயத்து அதுதான். அப்ப என்ன சொன்னா சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரிஸ்க் சம்பந்தமான பல தரப்பட்ட ஆயத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இன்னும் சொல்ல போனா சொல்லுமே இல்லையா, இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிஸ்க் அல்லாஹ் தர மாட்டான். ஒரு சிலர் கூட இருக்கும், சிலருக்கு குறைய இருக்கும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்ல பாருங்க, வ இம்மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு, இந்த உலகத்துல எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதனுடைய பொக்கிஷம் என்கிட்ட இருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இந்த உலகத்துல என்ன பொருள் இருக்கு, அல்லாஹ் மழை இருக்கு, காற்று இருக்கு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்கு. இந்த பொக்கிஷம் யாருக்கிட்ட இருக்கு, அல்லாஹ் கிட்ட இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், அம்மா நுனஸிலுஹு இல்லா பிகத்ரி மாலூம், நம்ம என்ன செய்வோம், அந்த பொக்கிஷங்களை ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுப்போம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எங்க மழை எவ்வளவு தரணும், எந்த இடத்துல வெயில் எவ்வளவு அடிக்கணும், எந்த இடத்துல பனி எவ்வளவு பொழியணும், எங்க பொழிஞ்சா ரஹ்மத்தா இருக்கும், எங்க பொழிஞ்சா அதாபா இருக்கும். இது அல்லாஹ் தன் வசம் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அப்ப என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா ரிஸ்க் ஒரு பொறுப்பு அல்லாஹ் தன் வசம் அல்லாஹ் வைத்திருந்தனாலதான் அவன் பேர் ரஸாக். அவன் பேர் ரஸாக். அப்ப அல்லாஹ் தஆலா ரிஸ்க் தரக்கூடிய வழியை பாருங்க, எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் ரிஸ்க் தருகின்றான். ஒரு பறவை எடுத்துக்கங்க, மனிதனே எடுத்துக்கங்க, எல்லா ஜீவராசிகள் எப்படி சொன்னா அதனுடைய கருவிலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், கருவில் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா ரிஸ்க் தரக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் தஆலா உண்டாக்கிடுறான், அல்லாஹ் ஏற்படுத்திடுறான். அப்ப யாரும் என்ன செய்யறாங்க, மௌத் வரைக்கும் அது பொதுவா சொல்றாங்க பாருங்க. எப்படி தெரியுமா, இரணம் இருக்கிற வரைக்கும் மரணம் வராது. என்ன சொல்றாங்க, இரணம் இருக்கிற வரைக்கும் மரணம் வராது. இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு பருக்கை உணவு இருக்கிறது கிடையாதுங்க, மௌத் வராது. அதே நேரத்துல மௌத் வந்து விட்டால் இரணம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க எப்படி தெரியுமா, என்ன சின்ன வயசுல மௌத் ஆயிட்டாரு, சின்ன வயசுல மௌத் ஆயிட்டாரு. அப்ப என்ன சொன்னா, அப்படி இல்ல, ரிஸ்க் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் இஸ்லாமிய ஈமானுடைய கொள்கை பிரகாரம் எப்படி சொன்னா ரிஸ்க் இல்ல. அப்ப ரிஸ்க் முடிஞ்சதுனால என்ன ஆச்சு, அந்த உலகத்துல அது வாழ முடியல. அப்ப இன்னும் சொல்ல போனால் நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, எப்படி ஒரு மனிதனை மௌத் தேடுகிறதோ அதே போல ரிஸ்கும் தேடுகிறது. ரிஸ்க் தேடுது. நம்ம ரிஸ்க் என்ன என்பது அல்லாஹ் எது அல்லாஹ் விதித்தானோ அது நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறது. அது எப்படி சொன்னா, நாம் வேண்டாம் என்று உதவி விட்டாலும் என்ன செய்யும், நம்ம கிட்ட அது சேரும். ஏன் தான் நீங்க உதவுவீங்க, அப்படி இல்ல, நமக்கு விதிக்கப்பட்டதாக இருந்தால் அது என்ன செய்யும், நம்ம கிட்ட சேரும். வகுல்லுன் ஃபீ கிதாபி முபீன், அல்லாஹ் குர்ஆன் சொல்ற எல்லாமே எப்படி சொன்னா பதிவு செய்யப்பட்ட பதிவில் இருக்கு, தெளிவான பதிவு இருக்கு. அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சிட்டான். புதுசா ஒண்ணும் இல்ல. இந்த உலகத்துல புதுசா ஒண்ணு சாப்பிடுறதோ நம்ம குடிப்பதோ உடுத்துவதோ இல்ல, எல்லாம் அல்லாஹ் தஆலா தீர்மானித்து விட்டான். அப்ப அந்த தீர்மான படிதான் என்ன செய்ய பூமியில ரிஸ்கை நாம் பெற்றுக் கொள்கின்றோம்.
அதுக்கு அடுத்தபடியாக நான் முன்பு சொன்ன மாதிரி சொன்னா இல்லையா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா பாருங்க, சிலருக்கு அல்லாஹ் விசாலம் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், சிலருக்கு அல்லாஹ் குறைவு அல்லாஹ் கொடுக்குறது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யபசுது ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் அல்லாஹ் செய்றான், தான் நாடிகள் அல்லாஹ் தஆலா விசாலமான ரிஸ்கை தருகின்றான். விசாலமான ரிஸ்க் பாதிக்கு சொன்னா அவர் நினைச்சு பார்க்க மாட்டாரு, கொஞ்சமான உழைப்பை போட்டு இருப்பாரு, அதிகமான லாபத்தை பார்த்துருப்பாங்க. நாம் நினைப்போம் நம்முடைய திறமை அப்படி அல்ல, அல்லாஹ் கொடுத்து சோதிச்சு பார்க்கின்றான். அதே நேரத்துல சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், குறைவாக மலாக்கா தருகின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். நிச்சயமா அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துக்களை குறித்து அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவன். யாருக்கு எப்படி கொடுத்தா பொருத்தம், யாருக்கு எப்படி கொடுத்தா என்ன செய்யணும், அதுக்கு அடுத்து பாருங்க ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி கொடுக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்தி வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் விசாலமான ரிஸ்க் அல்லாஹ் தந்து விட்டால் லபகவ் ஃபில் அர்தி, என்ன செய்வாங்க, பூமியில அநியாயம் பண்ணுவாங்க. அல்லாஹ் அதாவது அக்கிரமம் செய்வாங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப பாக்குறோமா இல்லையா, ஒன்னியில உதாரணமா சொல்லுவோம், சிலருக்கு பாத்தீங்க சொன்னா ஒண்ணுமே இல்ல பாக்கிட்ட எப்படி இருக்கும், நம்ம எதுவுமே கல்புக்குள்ள எந்த எண்ணமும் சிந்தனையே வராது. ஆனா கொஞ்சம் ஒரு பணம் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், இன்னும் நம்ம கல்புக்குள்ள அந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம் என்று சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் கூட அல்லாஹ் தஆலா தரான். இப்ப என்ன செய்வோம், இந்த கூட கொடுப்பது கூட என்ன சொன்னா ஏன் அல்லாஹ் தஆலா கொடுத்தா சிந்திக்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், இதை வச்சு என்ன செலவு பண்ணலாம், நம்ம ஒண்ணும் இல்ல இடத்துல பக்கத்து தெருவுல போயிருக்க மாட்டோம். ஆனா அதிகமா தெருவு என்ன செய்வோம், நம்ம இங்க சுற்றுலா போவோம். சுற்றுலா போவது தவறு அல்ல, என்ன செய்வோம், அங்க சென்று விட்டு என்ன செய்வோம், இந்த உலகம் நம்ம நமக்காக பறிக்கப்படுத்த மாதிரி என்ன செய்வோம், நம்ம எண்ணிக்கொண்டு மற்றதை மறந்துடுவோம். ஏன் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா விசாலமான ரிஸ்க் அல்லாஹ் தஆலா தந்தது பல பேர் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உதாரணமா சொல்லணும்னு சொன்னா காரூன் சொல்லலாம், நம்ம அதிகம் சொன்ன சம்பவம் தான். காரூன் எப்படி சொன்னா உலகத்துல அதிகமான செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். எந்த அளவு சொன்னா அவனுடைய செல்வத்துடைய ஹசானாவை தொலைப்பதுக்கு எப்படி சாவி இருக்கு இல்லையா, அது சுமப்பதுக்கு ஒரு பெரும் கூட்டமே இருக்குமா. அவன் பெரும் பலம் கொண்ட பெரும் கூட்டமே அவனுடைய அந்த ஹசானுடைய சாவி சுமக்க இருக்குது சொன்னா ஹசானா எவ்வளவு இருக்கும், நீங்க நாமளா பார்க்கக்கூடிய பணம் செலவு இல்லைங்க, அவன் அல்லாஹ் தஆலா அதிகமா அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். ஆனாலும் கூட என்ன தெரியுமா, அத மக்கள் சொல்லுவாங்களா, காதுன்னு சொல்லலாம், கன்ச நசீபக மின துன்யா, காதுனே இந்த உலகத்திலிருந்து ஆகிரத்துக்கு உன்னில் பங்கை மறந்து விடாதே. அதே போல வஹசின் கமா ஹஸனல்லாஹு இலைக, உனக்கு அல்லாஹ் தஆலா எப்படி அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்திருக்கிறானோ அதே போல நீ மக்களுக்கு உபகாரம் செய் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்ய தெரியுமா, அப்படி இல்ல, அதாவது ஊதித்து அலா இல்மி, என்ன தெரியுமா, இதெல்லாம் என்னுடைய அறிவு கொண்டு வந்தது சொன்னான். அல்லாஹ் ஒரு ரஹமத்தை சொல்லல. அப்ப என்ன சொன்னா, அதிகமாக செல்லும் வர வர என்ன தெரியுமா, நாம் மனம் தடுமாறாம இருந்தா தப்பிச்சோம். தடுமாறக்கூடாது, அல்லாஹ் அதிகமா அல்லாஹ் கொடுப்பான். ஆனா என்ன செய்யணும், மனம் தடுமாறாம அந்த செல்வத்துக்கு என்ன கடமை, என்ன ஹக்கு இருக்கு, யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும், ஜக்காத்தாக சதகாவாக என்னென்ன செய்ய வேண்டுமோ, நம்முடைய சொந்த பந்தத்துக்கு செய்யணும், நம்முடைய உற்றார் உறவினருக்கு செய்யணும், நம்முடைய அண்டை வீட்டாருக்கு செய்யணும், நம்முடைய மற்ற இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் யாருக்குமே ரிஸ்குடைய பட்டவரை வராதுங்க. எப்போ வரும் தெரியுமா, அதாவது இன்னொரு ரிஸ்கை பதுக்கும் போதுதான் வரும், பதுக்குனா வரும். இதான் நம்சலா சொல்றாங்க, பதுக்கிக் கொள்வதை நம்சலா தடை செஞ்சிருக்காங்க. மக்களுக்கு தேவையுள்ள காலத்தில் பதுக்க கூடாது, ரிஸ்க் பதுக்க கூடாது, தாராள மக்கள் பங்கீடு செய்யணும், பதுக்கல் என்பது இருக்கக்கூடாது. அப்ப என்ன சொன்னா இந்த மாதிரி பதுக்க கூடாது, பிற மக்களுடைய ரிஸ்கை பதுக்கும் போது அங்க என்ன செய்யும், பற்றாக்குறை ஏற்படும். அல்லாஹ் தஆலா எல்லோரும் போதுமான ரிஸ்க் அல்லாஹ் தருகின்றான். அதே போல செல்வந்தராக இருக்கும் பட்சம் அல்லாஹ் என்ன செய்யறான், எக்ஸ்ட்ரா கடமை அல்லாஹ் தஆலா நீ மத்த எடுத்து குறுப்பாலாம் சொல்றான், எடுத்து கொடுங்க, உதவி செய்யுங்க. அப்ப இவ்வாறு செய்யும் போது என்ன தெரியுமா, அந்த செல்வத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த தீமை என்பது அல்லாஹ் தஆலா நம்ம அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். ஹைர், அதுக்கு அடுத்தபடியாக என்ன தெரியுமா, அல்லாஹ் சொன்னா பாருங்க, வல பஸத்தல்லாஹு ரிஸ்கல் இபாத பகவத் ஃபில் மலாக்கை யுனஸிலு பிகத்ரி மா யஷா. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், சிலருக்கு அல்லாஹ் தஆலா கூற கொடுத்து அல்லாஹ் சோதிச்சு பார்க்கறான், சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் தருமாற கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மக்களுக்கு குறைவாகவே அல்லாஹ் தஆலா தருகின்றான். அன்னைக்கு என்ன தேவை அல்லாஹ் கொடுத்துருவான், அன்னைக்கு என்ன தேவை அல்லாஹ் செய்வான், ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துருப்பான். இது அல்லாஹ் தஆலா ரிஸ்க் வரக்கூடிய விஷயம் பல விதமான பரிணாமத்தை பார்க்க முடியும். பெரிய அதிசயம் நம்ம எல்லாம் சிந்திச்சு பாருங்களேன். நாம சில நேரத்துல நாம நினைப்போம் இன்னைக்கு இந்த சாப்பாடு நினைப்போம், ஆனா அப்படி இல்ல, நாம் திட்டமிட்ட உணவை விட நாம் நினைக்காத உணவு நமக்கு சேரும். என்ன சிந்திச்சு பார்க்கும்போது இது அல்லாஹ் தஆலா நாட்டம், அதுதான்
நாம் ஒரு சிந்திச்சிருப்போம், நாம் நம்முடைய மகளோட கல்யாணமோ மகன் கல்யாணமோ இப்படி நடத்த சிந்திச்சிருப்போம். ஆனா நடக்கும்போது பார்த்தா வேற மாதிரி நடக்கும். அப்ப என்ன காரணம் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். எல்லா விதமான ரிஸ்க் என்பது உணவு மட்டுமில்லை, ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய உணவு, உடை, இருப்பிடம், அவன் குடும்ப வாழ்க்கை எல்லாமே சேர்ந்ததுதான் ரிஸ்க். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து அல்லாஹ் எப்படி சொன்னா, அந்த மனிதன் தன்னுடைய தாய் வயிற்றில 4 மாத கருவா இருக்கும் அல்லாஹ் நசீர் அல்லாஹ் தஆலா அவனுடைய ரிஸ்க் அல்லாஹ் தஆலா எழுதி விடுகின்றான். ரிஸ்க் அங்கேயே அல்லாஹ் தஆலா எழுதிடுறான், விதி அல்லாஹ் எழுதிடுறான். அவன் எப்ப பிறப்பான், எப்ப எத்தனை நாள் பூமியில வாழ்வான், என்னென்ன உணவுலாம் சாப்பிடுவோம், எப்படி சாப்பிடுவோம் அல்லாஹ் நசீர் அல்லாஹ் தஆலா எல்லா விதமும் ரிஸ்க் அல்லாஹ் தஆலா எழுதி விட்டு அல்லாஹ் நசீர் அல்லாஹ் தஆலா வந்து மூடி வைத்து விடுகின்றான். இது அல்லாஹ் சொல்றான், குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன். எல்லாம் எப்படி தெரியுமா? தெளிவான பதிவில் இருக்கு என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதுக்கு அடுத்தபடியாக ரிஸ்க் யார்கிட்ட தேடணும், ரிஸ்க் கேட்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ரிஸ்க் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றான். அப்ப ரிஸ்க் என்ன செய்யணும்? அவன் வேலைக்கு போக முன்பாக என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும். அவன் வியாபாரம் செய்ய முன்பாக என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுவிட்டு வியாபாரம் செய்யணும். ஃபப்தகு இன்தல்லாஹ் ரிஸ்க் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க அல்லாஹ் கிட்ட ரிஸ்க் தேடுங்க அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதன் வாழ்நாள் வந்து ஒவ்வொரு சகலமும் சரி அல்லாஹ் கிட்ட கேட்டு விட்டு செய்யும் பொழுது கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்யலாம்? நாம் செய்யக்கூடிய அந்த வேலையிலேயோ வியாபாரத்தை அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்கின்றான். இங்க நாம என்ன செய்யறோம்? என்னுடைய கடை என்ன செய்யறோம்? நினைச்சு மூடிடுவோம். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான், இது மூலமா அல்லாஹ் ரிஸ்க் தரான். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் சுக்ர் பண்ணணும். அல்லாஹ் சொல்றான் தபு இந்தல்லாஹ் ரிஸ்க், நீங்க அல்லாஹ் கிட்ட ரிஸ்கை தேடுங்கள். யா அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற இது என்ன பரக்கத்தை செய். அல்லாஹ் துஆ கேட்டுவிட்டு கடைக்கு போங்க, துஆ கேட்டுவிட்டு வேலைக்கு போங்க, துஆ கேட்டுவிட்டு உங்க கம்பெனியை நீங்க நடத்துங்க. இவ்வாறு செய்யும்போது கண்டிப்பா அல்லாஹ் செய்யும். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக நிம்மதியான ரிஸ்கை அல்லாஹ் தஆலா தருவான். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்றாங்க வஅபுதுஹு, நீங்க அவனை வணங்குங்கள், இபாதத்து பண்ணணும். இபாதத்து இல்லாத ரிஸ்க் என்பது பரக்கத்து இருக்காதுங்க. இபாதத்து இருக்கணும், ரிஸ்க் தேடணும், எல்லாம் செய்யணும். கூட என்ன செய்யணும்? இபாதத் என்பது என்ன? தொழுகை மட்டும் தானா? அப்படி அல்ல. ஒவ்வொன்றும் அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்ற உணர்வோடு நாம் அந்த வியாபாரத்தை செய்யணும், அந்த வேலையை செய்யணும். இது அல்லாஹ் தந்த ரிஸ்க். சின்ன உதாரணம் சொல்றேன், பெரிய சம்பவம். நான் அதிகமா அதுக்கு உள்ள போக விரும்பல. ஒரு தடவை பாத்தீங்க சொன்னா நபிகள் என்ன செய்றாங்க? மதிய நேரத்துல வெளியே போறாங்க, பசி நேரம், சாப்பாடு இல்ல, சஹாபா சாப்பிட கிளம்ப சொல்லி போறாங்க. கூட யார் வர தெரியுமா? அவரோட வழியில வந்து அபூபக்கர் சித்திக் வராங்க, உமர்ல வராங்க. 3 பேர் செய்றாங்க. ஒரு அன்சார் சஹாபிகள் போயிடுறாங்க. என்ன செய்றாங்க? ஒரு மதிய நேரத்துல வந்தவங்க யாரு வந்தது? யாருங்க? நபி, அது யாருங்க? அபூபக்கர் சித்திக், உமர், 3 பெரிய பெரிய ஆளுங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்சார் என்ன செய்யறாரு? அவர் வெளியே போயிருக்காங்க. அந்த மனைவி என்ன செய்யறாங்க? வீட்டை உட்கார வைக்கிறாங்க. அது நேரம் வராது, வந்து பார்த்து சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ் முதல் விஷயமாக பேச்சு பத்த வைக்கிறாங்க. பேச்சு எப்படி தெரியுமா? பழுத்தது, அதாவது நடுத்தரமாக பழுத்தது, காயானது, பழத்தை என்ன செய்யறாங்க? பழத்தை கொண்டு வச்சுட்டு என்ன செய்யறாரு? நேரா போறாரு, ஒரு ஆட்டுக்குட்டி அறுக்கிறாரு, கொஞ்சம் கறி சமைச்சு என்ன செய்யறாரு? சமைச்சு விட்டு ரொட்டியும் கறி நபிக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்க நல்லா கேட்கணும். இதுல வந்து பல நாட்கள் சாப்பிடாம இருந்த நபி, பல நாள் சாப்பிடல, உணவு கிடைக்கல, பசியோடு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு ரசூல் என்ன செய்யறாங்க? ஒரு ரொட்டி எடுத்து அதுல வந்து கறி வச்சு சொல்றாங்க, இந்தாப்பா இது என்ன செய்யணும்? பாத்திமா பண்ணி கொடுத்துருவா. அவங்களும் சாப்பிடாம ரசூல் வந்து அந்த உணவு கொடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு முன்னே செய்யறாங்க, 3 பேரும் சேர்ந்து அந்த உணவு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு சொல்றாங்க என்ன தெரியுமா? தும்மலுக்கு அலும்ன யோமைதின் அனின் நயீம். இப்ப நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா, இந்த நினைவத்தை குறித்து அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். 3 நாள் 4 நாள் சாப்பிடவே இல்லை, சாப்பிடாம கிடைத்த அந்த ரிஸ்க் நபிகள் சொல்றாங்க, இது அல்லாஹ் தஆலா தந்த ரிஸ்க். இது கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான்? இதுக்கு என்ன நன்றி செலுத்த அல்லாஹ் கேட்பான். அப்ப என்ன நன்றி செலுத்த தெரியுமா? பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுவது, முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி தான் இது நன்றி, இது இபாதத்து தான். அப்ப என்ன தெரியுமா? ஒவ்வொரு விஷயமும் சரி, இது அல்லாஹ் தஆலா நமக்கு தருகின்றான், அல்லாஹ் தந்தான் என்ற நியத்தோடு செய்யும் போது கண்டிப்பா அதுதானோ இபாதத்தாக மாறும். அப்ப அல்லாஹ் சொல்றான் வஅபுது லஹு, அது மட்டும் இல்ல வஷ்குரு லஹு, அவனுக்கு சுக்ர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. நம்ம கல்புக்குள்ள எப்படி சொன்னா நன்றி உணர்வோடு இருக்கணுங்க. ஏன் சொன்னா மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா எது விரும்புறார் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமா மனிதன் எப்படி தெரியுமா? தன் ரப்புக்கு நன்றி கெட்டவனா இருக்கான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா விரும்பாத, அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடிய குணம் அதுதான். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா ரப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு பார்ப்பாங்க, அல்லாஹ் செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அல்லாஹ் சொல்றாங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ் தஆலா வந்து சோதிக்கிறான், அல்லாஹ் கஷ்டப்படுறான்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. ஒரு மூமின் எப்படி தெரியுமா? எல்லா நேரமும் சரி அல்ஹம்துலில்லாஹ் அஷ்குருல்லாஹ் சொல்லிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்க, அல்லாஹ் தஆலாவை வணங்குங்கள், அஷ்குருல்லாஹ், அல்லாஹ் தஆலா சுக்ர் செய்யுங்க சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இலைஹி யுர்ஜஊன்,
அது மட்டும் இல்ல, அல்லாஹ் கிட்ட கொண்டு சேர்றோம். அல்லாஹ் கிட்ட நம்ம போய் நம்ம வந்து சேர்ந்தாங்க வேண்டும் கடைசியில. அப்ப என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து பூமியில் சிந்திச்சு பார்க்கணும். ரிஸ்கை தேவைப்படி ஒவ்வொரு என்ன செய்யணும், இதெல்லாம் வந்து கற்பிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா பாருங்க, சில பேருக்கு அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னா, அவங்க நினைக்காத பொருட்கள் அல்லாஹ் தஆலா சில ரிஸ்க் அல்லாஹ் தஆலா தருவான். நம்ம முன்பு சொன்ன மாதிரி எதிர்பார்த்துக்க மாட்டோம். அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் தருவா தெரியுமா, அல்லாஹ் சொல்லுவாங்க, அவன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ் தஆலா சொல்லாத விஷயமும் குர்ஆன்ல கிடையாதுங்க. அவன் வந்து குர்ஆன் தெரிந்து பார்த்தா தானே குர்ஆன் வந்து சொல்லி காட்டுறான். அவன் யத்தகில்லாஹ யார் வந்து அல்லாஹ் தஆலாவை பயந்து வாழ்வாங்களோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் நசீர் அவருக்கு வாழக்கூடிய வழி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் ஏற்படுத்தலாம். நாம் உண்டாக்குற வழி அல்ல. நாம் எப்படி வாழ்ந்தா நம்ம வந்து அந்த வாழ்க்கை வந்து ராகத்தாக இருக்குமோ அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா உண்டாக்குகின்றான். அது மட்டும் இல்ல, வயர்சுகு மின் ஹைது லா யஹ்தஸிபு, அவர் நினைத்து பார்க்காத இடத்துல அல்லாஹ் ரிஸ்க் தருவதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். நாம் முன்பு சொன்ன மாதிரி தான் நினைச்சு பார்த்துக்க மாட்டோம், இங்க என்ன செய்வோம், நம்ம ரிஸ்க் வந்து செய்றோம். அப்ப என்ன சொன்னா, இவ்வாறான ஒரு அல்லாஹ் தஆலா அந்த கொஞ்சம் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் தருகின்றான். ஹைர், எல்லாவற்றையும் மேலாக சில பேருக்கு குணம் இருக்கு தெரியுமா, அல்லாஹ் தஆலா சில பேருக்கு ராஹத்தா ரிஸ்க் அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். அந்த சின்னத்துல இது வந்து அவங்க பிடிக்காத என்ன செய்வாங்க, துஆ கேட்டு மாத்திடுவாங்க. இப்படி சம்பவம் நடந்தது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருக்கு தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தினருக்கு. அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, மண்ணு சல்வா என்ற உணவு அல்லாஹ் தந்ததா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். மண்ணு சல்வா என்ன தெரியுமா, அவங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். டெய்லி என்ன தெரியுமா, இந்த மண்ணு சல்வா உணவு அல்லாஹ் வாழ்ந்து அல்லாஹ் இருக்குவான், இதை சாப்பிட்டா போதும். அவங்க வேலை என்ன, இபாதத் பண்ண வேண்டியதுதான். இப்ப இந்த நேரத்துல இருந்து அந்த மக்களுக்கு எப்படி சொன்னா, பனி இஸ்ராயீல் மக்களுக்கு எப்படி சொன்னா, அவன் என்ன செய்யல, சாப்பிட்டு சலிச்சு போயிருச்சு. இப்ப அந்த மக்கள் கேக்குறாங்க, என்ன சொல்றாங்க, இது கொடுத்தும் யா மூசா லனா ஸ்பிர் அலா துஆமி வாஹிதி, மூசாவே இது ஒரே சாப்பாடு சாப்பிட்டது வந்து சலிச்சு போச்சு, ஓடிச்சு போச்சு, என்ன செய்யணும், ஃபதுஉ லனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா தும்பிதுல், இந்த பூமியில வந்து முளைச்சு வருமே அந்த தானியங்கள், அந்த அந்த காய்கறிகள் என்ன செய்யணும், அதுக்கு நல்லா துஆ பண்ணுங்க சொல்லி அல்லாஹ் கேக்குறாரு. அந்த மக்கள் சொல்றாங்க. இப்ப நான் வந்து மூசா சொன்னா என்ன சொல்றாங்க, அதஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி வகைர், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதை சிறந்தது அல்லாஹ் தஆலா தந்தானோ இதை விட்டு செஞ்சதா நீ தேடுறீங்களா, அல்லாஹ் தஆலா எந்த கஷ்டப்படாம அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா நீ என்ன செய்யணும், அதை விட்டு நீ என்ன செய்ய கஷ்டப்பட்டா வேலைக்கு போக சொல்றீங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், அப்ப என்ன செய்யுங்க, நான் அதை நிப்பாட்டி நான் கஷ்டப்படல பூமியில. இப்ப அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அந்த மக்கள் செஞ்சாங்க, அது வந்து கஷ்டப்படாத மக்கள் எப்படி சொன்னா, கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து, அதாவது காய்கறிகளை வந்து அதை வந்து விவசாயம் செய்து சாப்பிட்டு தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப எதுக்கு நம்ம சொல்றேன், இது வந்து உதாரணம் தான். சிலர் பாத்தீங்க சொன்னா அல்லாஹ் தஆலா ஒரு வருமானம் அல்லாஹ் தஆலா கொடுத்துருப்பா, ராஹத்தா இருக்க பிரச்சனையே இருக்காது. இப்ப என்ன செய்வாங்க, வேற வருமானம் பார்ப்பாங்க, அதோட வேற வருமானம் பார்க்க நினைச்சமாவும் இந்த வருமானம் அதுல இருக்காது. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், நமக்கு தேவை என்ன தெரியுமா, நம்முடைய உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் ராஹத்தா ஒரு இடத்துக்கு சொன்ன செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்து மாறி போகும்போது என்ன தெரியுமாவும் மாறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசியில் என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல மன நிம்மதி கிடைக்காது. அப்ப என்ன சொன்னா, அல்லாஹ் தஆலா நமக்கு ரிஸ்க் மூலமாக நல்ல ஒரு அமைதி நிம்மதி அல்லாஹ் தஆலா சொன்ன என்ன செய்யணும், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹ் சுக்ர் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்காக என்ன செய்யணும், நம்ம இபாதத் பண்ணிக்கொண்டு வாழ்ந்து சொன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த ரிஸ்க் அல்லாஹ் பரக்கத்தை அல்லாஹ் செய்கின்றான். அதுக்கு எல்லாம் அடுத்தபடியாக ஒரே விஷயம் தான் என்ன தெரியுமா, எந்த ஒரு விஷயமும் செய்யுங்க அல்லாஹ் தஆலா நாட்டம் இல்லாம எதுவும் நடக்காது. இந்த கல்புகார செய்ய வச்சுக்கணும், அல்லாஹ் நானாம எதுவும் நடக்காது. எல்லாவற்றையும் மேலாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் கைருர் ராஸிகீன், அல்லாஹு கைருர் ராஸிகீன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரிஸ்க் அளிப்ப அல்லாஹ் தஆலா சிறந்தவன், அவன் மட்டும் தான் சிறந்தவன், யாரும் கிடையாது. இந்த பூமியில யார் எவ்வளவு பெரிய ஓரான கொலை பண்ணலாம் சரி, பெரிய கொலை பண்ண யாருங்க, அல்லாஹ் தான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரஹ்மத் இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹ் ரஹ்மத் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொருத்தரும் பார்த்து அல்லாஹ் தஆலா செய்கின்றார். அப்ப அந்த நியமத்தை உணர்ந்து கொண்டு வாழ்ந்து என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தால் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு அல்லாஹ் எதை வழங்கி இருந்தானோ ரிஸ்க் அல்லாஹ் தஆலா அதிகமாக அல்லாஹ் தருகின்றான். ஆக எல்லாம் வல்ல இறைவன் நாம் அல்லாஹ் தஆலா வழங்கிய ரிஸ்கை வந்து நன்றி உணர்வோடு உணர்ந்து கொண்டு அவன் வணங்கி இபாதத் செய்ய அதை விரும்ப செய்வனாக. வாஹதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஓதுங்க.